ஆனா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல கிடக்குது. இந்த உங்களுடன் சாலையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் ஆற்றின் ஓரத்திலும் வடை கடைகளிலும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்ல, சரி உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றார் அப்படின்னு மனு கொடுத்தாங்க மக்கள்லாம். இந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு கண்டிருந்தா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையும். ஆனா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல கிடக்குது. இந்த உங்களுடன் சாலையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. அதே போல புதுக்கோட்டையில் வலநிலையத்தில் வந்த செய்தி தகவல், புதுக்கோட்டையில் வடை சுடுற கடையில் இந்த மனு அந்த வடை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக கஷ்டப்பட்டு மனு கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஊர் ஊரா போனார். இந்த பகுதியும் எல்லா இடத்துக்கும் போனார். போய் திட்டுக்கிண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவாரு. முன்ன மக்களை எல்லாம் முன்னாடி பெட்ஷீட் போட்டு அமர வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் மனுவா எழுதி, நான் கொண்டு வந்த பெட்டி இருக்குது, பெட்டிகளை போடுங்க, அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருந்து, திமுக ஆட்சிக்குடன் சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. தீர்த்தாங்களா? அப்படி தீர்க்கிறாங்க. எதுக்கு இத்தனை பிரச்சனை? நீங்களே முதலமைச்சரை ஒத்துக்கொண்டு 46 பிரச்சனை இருப்பதா வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அத்தனையும் நாடகம். இன்றைக்கு மக்களுடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னால் அது ஊழல் அரசாங்கம். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் இதுதான் நடக்குது. உண்மைதானே? ஊழல் துறையே இல்லையில. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.